தியானம் தியானம் என்பது என்ன? தியானம் செய்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நேற்று பார்த்தோம். ஒரு தர்மமான சீரான ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். தியானம் அதற்கான முழுமையான சரியான பலனை தர வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு நியமம் இருக்க வேண்டும். எல்லாமே மிதமான அளவில் இருக்க வேண்டும். உழைப்பு, உடற்பயிற்சி, தூக்கம், விழிப்பு, உணவு, இது எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். சாத்விகமான உணவு உண்டு பழக வேண்டும். மனது இயல்பாக சாத்விக குணம் உடையது. பஞ்சபூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது. ஆனால் உணவு முதலானவைகளால் அந்த ராஜச தாமச குணங்கள் மேலோங்குகின்ற பொழுது மனது அமைதியை இழக்கின்றது. அப்படி அமைதி இழந்த மனது தியானத்தில் ஒருமுகப்படாது. மனது அமைதி அடைவதற்காகத்தான் தியானம் பண்ணுறோம். அப்படி தியானம் செய்வதற்கே ஓரளவுக்கு மன அமைதி இருக்கணும். அதற்குத்தான் இந்த நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு படிப்பு படிக்கணும்னாக்கா படித்த பிறகு தான் அறிவு வரும். ஆனால் அந்த படிப்பை படிப்பதற்கே அது சம்பந்தமான ஒரு அடிப்படை தகுதி இருக்கணும்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இது. அதனால் ஒரு தார்மீகமான வாழ்க்கை, கர்மயோகம் முதலான ஈஸ்வர பக்தி இதெல்லாம் இருக்கிற பொழுது தான் தியானமானது சரியாக அமையும். அது பகிரங்க சாதனம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதற்கப்புறம் அந்தரங்க சாதனம் என்று சில இருக்கின்றன. இது தியானம் செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கடைபிடிக்க வேண்டிய நியத்திகள். முதலாவது இடம். பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயங்களை பகவான் சொல்லுகின்றார். தூய்மையான இடமாக இருக்கணும். அதிக உயரமாக இல்லாமல், அதிக தாழ்வாக இல்லாமல் ஒரு சமதளமான இடமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த இடம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய, தூய்மையான இடத்தில் அமர்ந்து, அது நாத்யுச்சரித்தம் நாதி நீச்சம், அதிக உயரமாகவும் தாழ்வாகவும் இல்லாமல் இருக்கணும். தூய்மை என்கிற பொழுது 2 விதம். ஒன்று இயற்கையாகவே தூய்மையாக இருக்கின்ற இடங்கள், புனிதமான இடங்கள், தெய்வீகமான இடங்கள். கோவில் சந்நிதி, நதிக்கரை, மலை குகை, மனிதர்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிகள், இந்த மாதிரி ஆசிரமமான இடம் எல்லாம் இயற்கையாக தூய்மையாக இருக்கக்கூடிய இடம், அமைதியாக இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் நாமும் அந்த எந்த இடத்துல தியானம் பண்ணுறோமோ அந்த இடத்த கூட்டி பெருக்கி தூய்மை பண்ணுதல் என்பது இருக்குது. மந்திரத்தினால தூய்மைப்படுத்தலாம். இப்படி தூய்மையாக இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு இடம், அமைதியான இடம், சமதளமான இடம் என்பது தியானம் செய்வதற்கு அடிப்படையான ஒன்று. நம்ம வீட்டிலேயே பூஜை அறை என்று இருந்தால் அதில் அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி அதை தூய்மையாக வைத்து கொள்ளுதல். அல்லது நம்ம வீட்டிலேயே தியானம் பண்ணுறதுக்குன்னு தனிமையான ஒரு இடம், நமக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கி வைத்து கொள்ளுதல் நல்லது. அந்த இடத்துல வேறு வேலை பண்ணக்கூடாது. தூங்குறது, சாப்பிட்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பாதுகாக்கணும் அதை. இது இடம்ங்கிற விஷயத்தில். அதுக்கப்புறம் காலம், எந்த காலத்தில் தியானம் பண்ணுறது. காலம்ங்கிறது 2. எந்த நேரம் தியானம் செய்யக்கூடிய நேரம், அப்புறம் கால அளவு, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணலாம்னா அது வரையறுத்து சொல்ல முடியாது. நம்மளுடைய மனதோட தன்மையை பொறுத்து, நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து எவ்வளோ நேரம் வேணாலும் தியானம் பண்ணலாம்.
5 நிமிடம் 10 நிமிடம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது இருந்தால் தான். ஏன்னா மனது உலக விஷயங்கள்லேருந்து திரும்பி தியான விஷயத்துக்கு வந்து இந்த தாரணை வர்றதுக்கே ஒரு 21 நிமிடம் ஆகும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள திரும்புறதுக்கு நம்ம கண்ணை மூடி இருக்கலாம், ஆனால் மனசு உள்நோக்கி திரும்புறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். நம்ம தியானம் பண்ணுறதே 3 நிமிஷம்னா மனசு வந்து அப்படி வராது. அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கிறது. இப்போ அந்த அளவுக்கு நம்ம நேரம் வைத்து கொள்ள வேண்டும், நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அதற்குன்னு. அதுக்கப்புறம் எந்த பொழுது அப்படிங்கிற பொழுது சந்தியா காலம் சாஸ்திரம் சொல்லுது. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம், அதிகாலை பொழுது. ஏன்னா இயற்கையே அமைதியாக இருக்குது. இரவு முடிந்து பகல் தொடங்குகின்ற காலம், அதிக இருளோ அதிக ஒளியோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிதமான காலம், மிதமான தட்பவெட்ப நிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் அதிகாலை பொழுது நல்லது, அல்லது பின்மாலை பொழுது நல்லது, சந்தியா வேலைன்னு சொல்கிறோம். அந்த நேரம் தியானத்திற்கு ஏற்ற நேரம். முக்கியமாக அதிகாலை பொழுது, ஏன்னா உடலும் மனமும் நல்லா ஓய்வெடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் தியானம் பண்ணால் தூக்கம் வர்றது குறைவாக இருக்கும். அதனால் தூங்கி எந்திரிச்சிட்டோம்ல, அதுக்கு நல்ல தூக்கம் இருக்கணுங்கிறத அங்கே பகிரங்க சாதனத்தில் வந்துருச்சு. அதனால் அந்த அதிகாலை நேரம் நல்லது. வயிறும் காலியாக இருக்கும், காலியாக இருந்தால் நல்லது. கடமுடான்னு சத்தம்லாம் ஒன்றும் இல்லாமல் வயிறும் சுத்தமாக இருக்கிறது நல்லது. அதனால் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து தியானத்திற்கு ஏற்ற நேரம். மனதும் இயல்பாக ஓய்வுலேருந்து வந்திருக்கிறனால ஒரு சத்துவ குணத்தில் இருக்கும். ஏன்னா உலக விஷயங்களை பார்க்க பார்க்க நமக்கு மனசு வெளியே போக போக தான் அதனுடைய குண மாறுபாடு அதிகமாகின்றது. இப்போ தூங்கி எந்திரிக்கிற பொழுது அதனுடைய இயல்பான தன்மையில் மனது சத்துவத்தில் இருக்கும். அதனால் தியானம் பண்ணுற பொழுது அது எளிதாக தியானமானது கைகூடும். அதனால் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம், சந்தியா வேலை தியானத்திற்கு ஏற்ற உகந்த காலம். அதுக்கப்புறம் 3வது அந்தரங்க சாதனத்தில் ஆசனம். நம்ம தியானம் பண்ணுற இடத்துல ஒரு வெறும் தரையில், நேரடியாக தரையில் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடாது. ஒரு ஆசனம் விரித்து கொண்டு, புலித்தோல் மான் தோல் இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதனால் அது வந்து ஒரு பூமியோட குளிர்ச்சியோ வெப்பமோ, அதிகமான குளிர்ச்சியோ வெப்பமோ நம்ம உடம்பை தாக்காமல் உடம்போட தட்பவெப்பநிலை அதே சீராக இருக்கிறதுக்கு அந்த பாதுகாப்பு தேவையானதாக இருக்குது. அதனால் மான் தோல் புலித்தோல்லாம் ஒரு வெப்பமான ஒரு ஆசனம். அதற்கு மேலே தர்பை புல், இன்னும் மிருதுவான பட்டு துணிகள், அந்த மாதிரி ஏதாவது அதற்கு மேலே மான்தோல் புலித்தோல் போட்டு அதற்கு மேலே தர்பை ஆசனம், தர்பை விரித்து அதற்கு மேலே ஒரு துணி விரித்து பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ மான்தோல் புலித்தோல்லாம் பயன்படுத்தினோம்னா தூக்கி உள்ளே வச்சுருவான். அதனால் உள்ளே உட்காந்து நிம்மதியாக பண்ணலாம், அது வேறு. உள்ளே உட்காந்து வேறு தொந்தரவு இல்லாமல் அங்கே உட்காந்து நல்லா தியானம் பண்ணலாம். ஆனால் அது வந்து நல்லா இருக்காது. அது ஒரு இப்போ நிறையா நமக்கு மிருத்துவான ஆசனங்கள் நிறையா கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு ஆசனம், ஒரு விரிப்பு இருக்கணும், வெறும் தரையில் உட்கார்ந்து இல்லாமல். உணவு உண்ணும் பொழுது மற்ற எல்லா பொழுதுமே சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. பூமியோட நேரடியாக நடக்கிற பொழுது தான் பூமியோட நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கணும். மற்ற நேரத்தில் இந்த தியானம் பண்ணுறது, படுத்திருக்கிறது, சாப்பிட்ற பொழுதெல்லாம் ஒரு ஆசனம் விரித்து பண்ணுறது தான் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்ம நடக்கிற பொழுது தான் ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறோம், பூமிக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாமல். அதனால் ஒரு விரிப்பு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 4வது, அதனால் இடம், காலம், ஆசனம். இடம் தூய்மையான இடம், சமதளமான இடம். காலம் அதிகாலை பொழுது. ஆசனம் நம்ம விரிப்பு. அதுக்கப்புறம் சரீரஸ்திதி. ஆசனம்ங்கிறதுல 2 அர்த்தம் இருக்குது. நம்ம உட்கார்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த இருக்கைக்கு ஆசனம்னு பேர். சரீரஸ்திதி யோகாசனம்னு சொல்கிற பொழுது சுகாசனம், பத்மாசனம், சித்தாசனம், இந்த மாதிரி ஆசன பயிற்சிகள் செய்து உடம்ப அந்த கை காலை மடக்கி அமர்ந்திருக்கிறது என்பது. அதுவும் நல்லா முதுகு நேராக நிமிர்ந்து அமர்வதற்காக இந்த ஆசனம் தேவையாக இருக்குது. சாதாரண சமணங்கால் போட்டு உட்கார்றதோட அர்த்த பத்மாசனம் அல்லது பத்மாசனம், சித்தாசனம், இந்த ஆசனங்கள் வந்து முதுகை நமக்கு நிமிர்த்தி வைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது. அதனால் ஆசனம்ங்கிறது ஸ்திர சுகமாசனம்னு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது. ஆசனம்னு தனியாகவே அஷ்டாங்க யோகத்தில் ஒரு அங்கம் சொல்கிறார். அந்த அப்போ
பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோகாசனம் பற்றி சொல்லலை, ஆசனம்ங்கிற வார்த்தை மட்டும் இருக்குது. யோகாசனம் சொல்லக்கூடிய மற்ற சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் நம்ம பயிற்சி செய்து தியானம் பண்ணக்கூடிய அந்த நேரம் எவ்வளவு காலமோ, அரை மணி நேரம், 1 மணி நேரம், எவ்வளவு காலம் அமர்ந்து இருக்கிறோமோ அந்த காலம் வரைக்கும் அந்த உடலை பற்றிய நினைவு நமக்கு வராமல் இருக்கணும். அந்த அளவுக்கு உடல் பயிற்சி பண்ணப்பட்டதா, பழக்கப்படுத்தப்பட்டதா, உறுதியானதாக இருக்க வேண்டும். அதற்கு தான் யோகாசனம் சொல்லியிருக்கு. யோகாசனம், பிராணாயாமம், இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையாக சரியாக பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளால் அமைதியாக ஒரு அரை மணி நேரம் கை காலை அசைக்காமல் அமர முடியும், நிமிர்ந்து அமர முடியும். ரெண்டுமே, நிமிர்ந்து அமர்றது, முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கிறதுங்கிறது முக்கியமானது. அப்புறம் தியானம் முடிகிற வரைக்கும் உடலை பற்றிய நினைவு நமக்கு வராமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதில் முத்திரைகள் இதெல்லாம் கூட இருக்குது ஆசனங்களில். அதனால் ஆசன பயிற்சி செய்து அப்படி ஆசனங்கள் பழகி இருக்கிறது. சரீர ஸ்திதி அப்படிங்கிறது அமர்வு நிலை. நமக்கு வசதியான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நல்ல நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். அதனால் இப்போ நமக்கு தரையில் உட்கார முடியலைன்னா இந்த மாதிரி சேரில் உட்கார்ந்தும் பண்ணலாம். முதுகு, கழுத்து, தலை நேராக இருக்கணுங்கிறது முக்கியமானது. முதுகு தண்டு நேராக இருக்கணும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது மேல் நோக்கி எழுதல் என்பது தியானத்தில் இயற்கையாக நடக்கக்கூடியது. நம்ம அந்தந்த ஆதாரத்தை, அந்தந்த சக்கரங்களை நினைத்து தியானம் பண்ணவில்லை என்றாலும் அதுவே அப்படி பண்ணுறதே ஒரு தியான முறையாக இருக்குது. குண்டலினி தியானம், குண்டலினி யோகம்னு ஒவ்வொரு சக்கரத்திலையும் மனதை குவித்து தியானம் பண்ணுறது என்று. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஈஸ்வரனை வேற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு தியானத்தில் மனதை குவிக்கின்ற பொழுது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது, குண்டலினி சக்தியானது படிப்படியாக உயர்ந்து மேல் நோக்கி வருகின்றது. அதனால் அதற்கு அந்த நாடிகளெல்லாம் நேராக இருக்கணும். அதனால் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கிறது தியானத்திற்கு ஏற்ற சரீரஸ்திதி ஆகும். இது அதுக்கப்புறம் பொறி அடக்கம். பொறி அடக்கம்ங்கிறது புலன்களை, இந்திரியங்களை புற விஷயங்களை நோக்கி போகாமல் கட்டுப்படுத்துதல். அதனால் கண்ணை மூடி பண்ணுறது, கண்ணை மூடி தியானம் பண்ணுறது, கவனத்தை மூக்கு நுனியில் குவிக்கிறது அல்லது புருவ மத்தியில் கொண்டு வர்றது, இதுக்கு விஷயங்கள்லேருந்து திருப்புறது என்பது தான். அதில் கண்ணை மூடிடலாம், காதை என்ன பண்ணுறது? அதனால் அது நம்ம காதில் கவனம் போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். வெளியே யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ பாட்டு கேட்குது, இதில் காதுக்கு கவனம் போகாமல் மனசை பார்த்து கொள்ளணும். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வாசனையோ அல்லது புற சப்தமோ, புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியோ அதில் மனசு போகாமல் புற விஷயங்களை சிந்தனை செய்யாமல். இது தியான யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5வது அத்தியாயத்தோட கடைசியிலேயே பகவான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாக்கியான்னா, இந்த புற விஷயங்களை புறத்திலேயே வைத்துனா, வெளி விஷயத்தை வெளியவே வைத்துன. வெளி விஷயம் வெளியே தானே இருக்குன்னா, அது வெளியே இருக்கிறதோட உள்ளே இருக்கிறதா அதிகமாக இருக்குது. அதை பற்றி சிந்தனையிலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், நினைப்பிலேயே இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த தியானம் செய்கின்ற காலத்திலேயாவது புற விஷயங்களை சிந்தனை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் நிறைய சிந்தனை வருங்கிறது வேற விஷயம். எதை நினைக்க வேணான்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அதை குறித்து நிறைய சிந்தனை வரும். அதுக்கு நம்ம அதிகமாக உலக விஷயங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அதற்குன்னு ஒரு நேரம் கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். ஏன்னா பொதுவாக நம்ம பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது, பிரச்சனைகளை பற்றி நினைக்கிறோம், பிரச்சனைகளுக்கு ஐயோவில் இருக்க, இப்படி இருக்கேன்னு கவலைப்படுறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு அதை ஆராய்ந்து தீர்வு காண்ற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை. நம்ம அறிவு புத்தி ரீதியாக அதை நம்ம எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை, அந்த அளவுக்கு பக்குவம் உடையவர்களாக இல்லை. அதனால் என்ன ஆகுது, மனதோட ஒரு மூலையில் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்னது, அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும்னு அர்த்தம். இப்போ உடம்புல ஒரு இடத்துல ஒரு வலி வருது அப்படின்னா அந்த வலிங்கிறது ஒரு எச்சரிக்கை. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ என்னை கவனி அப்படின்னு சொல்லி உடம்பு மூளைக்கு அந்த எச்சரிக்கையை கொடுக்குது. ஏதோ ஒன்று இயல்பாக இல்லை, அந்த இடத்துல அந்த பகுதியில் இயல்பாக ஒன்று இல்லை, ஒரு பாதிப்பு வந்திருக்கு, அதை கவனப்படுத்தி நீ குணப்படுத்தணுங்கிற எச்சரிக்கையாகத்தான் வலி வருது. அதே மாதிரி மனசில் புறத்தில் நிறைய விவகாரங்கள் இருக்கிற பொழுது மனதில் அது பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதற்கு நம்ம ஒரு நேரம் கொடுக்கணுங்கிறத மனது கவனத்தில் வைத்து கொண்டே இருக்குது. நம்ம நேரம் கொடுக்காமல் அதை கவனிக்காமல் இருக்கிற வரைக்கும் அதை உள்ளே இருந்து கொண்டே
ஒரு மூலையில் இருந்து கொண்டே இருக்கும், என்ன வேலை பண்ணாலும் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ தியானம் பண்ணுற பொழுது மற்ற வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை அப்போ தான் பூதாகரமாக வெளியே வரும். எனக்கு நேரம் கொடு அப்படின்னு சொல்லி அது கேட்கும். அப்போ அது வராமல் இருக்கணும்னாக்கா நம்ம தியானம் பண்ணுற நேரம் இல்லாமல் அந்த பிரச்சனைக்குன்னு எடுத்துக்கொண்டு, எது தியானம் பண்ண உட்காந்தா எந்த விஷயத்தை குறித்து நமக்கு அதிகமான சிந்தனை தினம் பண்ணுற பொழுது தெரியுமே, அது எது தொந்தரவாக இருக்கோ தடையாக இருக்கோ அதுக்கு தியான நேரம் இல்லாமல் தனியாக ஒரு நேரம் கொடுத்து எதனால் அந்த பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு பார்த்து தீர்க்கணும். தீர்க்க முடியலைன்னா இது இப்போதைக்கு தீர்க்க முடியாது, கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுறோம், அதை பற்றி நீ யோசனை பண்ணாதேன்னு மனசுக்கு சொல்லி வைக்கணும். அது அதனால் பிரச்சனையில் தீர்க்கறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்கறது இல்லைங்கிறது தான் நமக்கு தியானம் பண்ணுற பொழுது அது வருது. வீட்டில் எப்போ அதிகமாக பேசுகிறாங்கன்னா சாப்பிட்டு இருக்கிற போது தான். அதனால் ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார், சாப்பிட்டு அப்புறம் தூங்க போயிடுவார், அப்புறம் தூங்கி எந்திரிச்சோன்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவார். அவை வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். இல்லை, நேரம் கொடுக்காமலே இருக்கிற பொழுது இவர் அமைதியாக சாப்பிட்ற பொழுது தான் அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு நம்ம தனியாக ஒரு நேரம் கொடுக்கறது இல்லை. நேரம் கொடுத்தா அந்த நேரத்தில் பேசாமல் இருப்பாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் இதே தான் மனசுக்கும். அதனால் மனசு புற விஷயங்களை நினைக்காமல் இருக்கணும். மூக்கு நுனிய கவனிப்பதாக. மூக்கு நுனிய கவனிக்கிறதுனாக்கா மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது, அல்லது பூர்வ மத்திய கவனிக்கிறது என்று புற விஷயங்களை நினைக்காமல் இருக்கிறது. இது 5வது விஷயம். அதனால் பொறி அடக்கம் அல்லது தமம்னு பேர், அதான் தமம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 6வது பிராண சமநிலை. பிராண மனதை இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியானம் பண்ண தொடங்குகின்ற பொழுது மூச்சை கவனித்து மூச்சை சீராக ஆக்குதல், மூச்சை சீராக ஆக்குதல், ஒழுங்குபடுத்துதல். அந்த நேரத்தில் பிராணாயாமம் பண்ணக்கூடாது. பிராணாயாமம்ங்கிறது தனி பயிற்சி. மூச்சை ஆழமாக இழுத்து விடுறது, மற்ற பிராணாயாமத்தில் நிறையா விதமான பயிற்சிகள் இருக்குது, அது தனியாக பண்ணணும். தியானம் பண்ணுற நேரத்தில் பிராணன் சீரான இயக்கத்தில் இருக்கணும். ரொம்ப ஒரு சீரான நிதானமான ஒரே வேகத்தில் ஒரு ஆழமான சுவாசமாக இருக்கலாம். அது தியானம் ஆரம்பிக்கிற பொழுது ஒரு 2-3 சுவாசம் நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து விடுதல் என்று மனதை பிராணனில் கவனத்தை செலுத்தி, பிராணனை கவனத்தை செலுத்தினாலே பிராணன் இயல்பான நிலைக்கு வந்துவிடும். அப்படி பிராணனை சமநிலைப்படுத்தணும். ஏன்னா உட்கார்ந்தவுடனே அது வரைக்கும் மற்ற வேலைகள்லாம் பார்த்து கொண்டு இருந்திருப்போம். அமர்ந்த உடனே உடம்பு எப்படி அமைதி அடைகின்றதோ அதே மாதிரி பிராணனும் அமைதி அடையும். ஒரு ஆழமாக சில சுவாசங்கள் இழுத்து விட்டு மெதுவாக பிராணனை சில நிமிடங்கள் கவனிக்கிறது என்பது. அப்புறம் பிராணாயாமத்தின் மூலமாகவே இந்த யோக சூத்திரத்தில் அதெல்லாம் இருக்குது. பிராணாயாம பயிற்சிகள் மூலமாகவே சில சித்திகளை அடைய முடியும்னு. பிராணனை தொடர்ந்து கவனிக்கிறது மூலமாகவே, அதுவே தியானம். பிராணனை சமன்படுத்துறதே ஒரு தியானமாக பண்ணுறதுனாலேயே சித்திகள் அடைய முடியும்னு இப்போ தான் யோக வாசிஷ்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்கிறார், அஷ்டமா சித்தி அடையிறது எப்படின்னா, அதனால் பிராணாயாமத்தின் மூலமாக அடையிறது. அதற்கு எப்படி பிராணாயாமம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த பிராணங்கிறது முக்கியமானது மனது ஒருநிலைப்படுறதுக்கு. அதனால தான் அஷ்டாங்க யோகத்தில் ஆசனம் பிராணாயாமம்னு தனியாகவே ஒரு படியாக சொல்லி இருக்கிறார். அதனால் கொஞ்ச நாளைக்கு பிராணாயாம பயிற்சியையே முறையாக கற்றுக்கொண்டு செய்தல் என்பது, அதை பழகுதல் என்பது. அதுவும் நம்ம பழகி இருந்தாக்கா தியான நேரத்தில் அதை கவனித்து செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மன அடக்கம்ங்கிறது இருக்குது. புலனடக்கம், நம்ம தியானம் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் புற விஷயங்கள் எது வந்தாலும் அதில் கவனிக்காமல் இருக்கிறது, அது புலனடக்கம். கண்ணை மூடி இருக்கும், காது செல்ஃபோன் அடிக்குது, இல்லை வேறு யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்காம இருக்கிறது. வாசனைகள் முதலான விஷயங்களை கவனிக்காமல் இருக்கிறது. மன அடக்கம்ங்கிறது புறத்தில் விஷயம் இல்லைனாலும் மனது சிந்தனையாக வெளி விஷயங்களை நோக்கி போகும். அப்படி வெளி விஷயங்களை நோக்கி போகாமல் மனதையும் அடக்குதல், கட்டுப்படுத்துதல். அந்த தியானம் முடிகிற வரைக்கும் வேறு விஷயங்களை நான் சிந்தனை செய்யாமல் இருப்பேன்னு ஒரு சங்கல்பம். அது மனசு தான். மனசு அடக்கிறதுக்கு வழி மனசு தான், அதான் உபாயம். அப்போ என்ன பண்ணணும்னா தியானம் முடிகிற வரைக்கும் ஒரு 15-20 நிமிடங்கள்
தியானம். இந்த தியானம் முடிகிற வரைக்கும் நான் இந்த தியானத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தை மட்டுமே நான் சிந்தனை பண்ண போகிறேன் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு. இதை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் நான் இடம் கொடுக்க போவது இல்லை. ஏன் மனமே, மனசுக்கு சொன்ன ஏன் மனதே, இந்த அரை மணி நேரம் நீ சிவபெருமானை மட்டும் நினைப்பாயாக. வேறு எந்த அந்த நேரத்தில் விஷ்ணுவை நினைக்கக்கூடாது, இல்லை அவர் பையன் சுப்பிரமணியரை நினைக்கிறேன்னா நினைக்கக்கூடாது. சிவபெருமான்னா சிவபெருமான் மட்டும் தான், அவருடைய ஃபேமிலிக்கெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமான்னா சிவபெருமானை மட்டும் நினைக்கிறது, சிவரூபத்தை மட்டும் தியானம் பண்ணுறது, அல்லது சிவநாமத்தை மட்டும் தொடர்ந்து தியானம் பண்ணுறது. அப்படி மன அடக்கம். அதனால் அது நம்ம ஒரு சங்கல்பமாக தியானம் பண்ண அமர்ற பொழுது சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த சங்கல்பம் இருந்தால் என்ன ஆகும்னாக்கா மனது போகிறது இயல்பு, மனது வெளியே போகத்தான் செய்யும். அப்படி போகிற பொழுது நாம் செய்த சங்கல்பமே நமக்கு நினைவுபடுத்தும். இப்போ நீ பண்ண சங்கல்பம் வேறு, இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேறு திரும்ப உள்ளே வா அப்படின்னு உள்ளேருந்தே ஒரு எச்சரிக்கை மணி, வெளியே போகாத, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துகிற வேலை மனதுக்கு அந்த சக்தி இருக்குது. பலவாக பிரிந்து செயல்படக்கூடிய சக்தியானது மனதுக்கு இருக்கின்றது. நம்ம பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ என்னதான் தூக்கத்தில் இருந்தாலும் நம்ம ஸ்டாப் வந்தோன்னா கரெக்டாக எந்திரிச்சிடறோம்ல, கரெக்டாக நடக்குது. ரொம்ப சிலர் தான் வேறு ஏதாவது மயக்கத்தில் இருந்தால் தான் எந்திரிக்க மாட்டான். அதனால் நார்மலாக தூங்குறவன் என்னதான் தூங்கினாலும் கரெக்டாக நம்ம ஸ்டாஃபுக்கோ முந்தின ஸ்டாஃபுக்கு முன்னாடி எந்திரிச்சார். அப்போ மனதுக்கு அது தெரியும், மனதுக்கு அந்த சக்தி இருக்குது. ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எந்த நேரத்தில் விழிக்கணும் அப்படிங்கிறது அதற்கு தெரியும். அந்த சங்கல்பத்தை நம்ம செய்து கொண்டா தானா தியானத்திலிருந்து மனது வெளியே போகின்ற பொழுது அது உள்ளே இழுத்து கொண்டு வந்துவிடும். அது மன அடக்கம். நம்மளா சிந்தனையாக வெளியே போகக்கூடாது. ஒன்று இந்த சங்கல்பம் வைத்து கொள்ளணும். இன்னொன்று மனதில் வாசனையினால் எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் ஏற்கனவே நம்ம அனுபவித்த விஷயங்கள், கண்ணை மூடணுன்னா மனது ஒரு சிந்தனை, ஒரு ஏற்கனவே அனுபவித்த விஷயங்கள்லாம் வாசனையாக வருது. அப்படி அந்த வாசனையாக அந்த எண்ணங்கள் வர்ற பொழுது அந்த எண்ணங்களோடு சேர்ந்து போய்விடக்கூடாது. வாசனை வர்றது இயல்பு. இந்த வாசனை வெளியேருந்து வாசனை வர்ற மாதிரி, வெளியேருந்து ஏதோ ஒரு மசால் வடை வாசனை வருதுனாக்கா அப்படியே அது பின்னாடி போனால் என்ன ஆகும், கடைக்கு போயிடுவோம். அப்படி அது மாதிரி மனசுக்குள்ளே இருந்து வாசனை வருது. அனுபவித்த விஷயங்களுடைய வாசனை, மனப்பதிவுகள் வெளியே எண்ணமாக வந்து கொண்டே இருக்கும். அது கடலில் அலையடிக்கிற மாதிரி. காற்று பலமாக இருந்தால் பலமாக அலையடிக்கும், காற்றே இல்லைனாலும் மெதுவாக அலை வீசிக்கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மனதில் புற விஷயங்களை பார்க்கலைனாலும் எண்ணங்கள் வருவது இயல்பு. அப்படி எண்ணங்கள் வருகின்ற பொழுது அந்த எண்ணத்தோடு சேர்ந்து போய்விடக்கூடாது. அந்த எண்ணத்தை கவனித்து ஒரு சாட்சியாக பார்க்கணும். எண்ணத்தோடு சேர்ந்து போனோம்னாக்கா அப்படியே சிந்தனை அது கற்பனையாக விரிவுபடுத்தி கொண்டு போயிடும், தியானம் போயிடும். அது விஷய சிந்தனையாக போய்விடும். அந்த விஷய சிந்தனையாக இல்லாமல் என்ன எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை வேடிக்கையாக பார்க்கணும். புற விஷயங்களை வேடிக்கையாக பார்க்குற மாதிரி நம்மளுடைய மனதையே நாம் வேடிக்கையாக பார்க்க முடியும். அது பயிற்சி இருந்தால் தொடர்ந்து பயிற்சி பண்ணோம்னா அப்படி பார்க்க முடியும். தியானத்தில் உட்கார்ந்த உடனே நம்ம தியான விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் வேறு விஷயங்கள் வரலாம். அப்படி வர்ற பொழுது அதோடு சேர்ந்து போகாமல் வெறுமனே பார்த்தோம்னா அந்த எண்ணம் மாறி போயிடும், திரும்ப தியான விஷயத்துக்கு வந்துடும். அதனால் அது மன அடக்கம். அதனால் விஷய சிந்தனை அப்படிங்கிறது விஷயங்கள் வாசனையினால் மனதில் வரும், ஆரம்ப நிலைகளில் வரும். அதனால் தியானம் பண்ண உட்காந்தா மனசு அடங்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான் பொதுவான கேள்வியாக இருக்குது. விஷயத்தையே சிந்தனை பண்ண போயிடுதேன்னு. அப்படி விஷயத்தையே சிந்தனை பண்ண போகிறதுனால தான் தியானம் பண்ணுறதுக்கே உட்காரும். தியானம் ஏன் பண்ணணும், அப்படி போகிற மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் தியான பயிற்சியே பண்ணுறோம். அதனால் ஆரம்ப நிலைகளில் அது போகிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து நம்ம மனசை கவனிக்கிற பொழுது அந்த வெளியே போகிறதுங்கிறது படிப்படியாக குறைந்துவிடும். அது பயிற்சியினால தான் மாறும். எடுத்த உடனே உட்கார்ந்த உடனே சமாதிக்கு போகணும்னாக்கா அப்படியெல்லாம் நடக்காது. அப்படி நடந்தால் தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே நம்ம சித்தராக இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் மன அடக்கம்ங்கிறது விஷயங்களுக்கு வாசனையினால் மனதில் எண்ணங்கள் விஷயங்கள் வந்தாலும் அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோடு சேர்ந்து போகாமல் இருக்கணும். அதிலிருந்து மனதை திருப்பி அல்லது அதை ஒரு சாட்சியாக வேடிக்கையாக பார்க்கிறது. அப்புறம் நாம் தியானத்துக்கு எதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அதிலேயே கவனத்தை செலுத்துதல். இது 7வது விஷயம். 8வது விஷயம் புத்தி நிச்சயம்.
நம்ம தியானம் ஏன் பண்ணுறோம், எதற்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறோங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு தியானம் பண்ணணும். தியானம் செய்கின்ற முறைங்கிறது இருக்குது. அப்புறம் எதற்காக நம்ம தியானம் பண்ணுறோங்கிறதும், அப்புறம் தியானம் முடிகிற வரைக்கும் நான் வேறு விஷயங்களை நினைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு நிச்சயப்படுத்திக்கொள்ளணும். புத்தியில் அது உறுதியாக தெளிவாக இருக்கணும். புத்தி நிச்சயங்கிறது தியானம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து பண்ணுறது, அதான் புத்தி நிச்சயம். தியானம்னா என்னானே தெரியாமல் தியானம் பண்ணுறேன்னு கண்ணை மூடி உட்காந்து இருக்கிறது ஒரு சரியான பழக்கம் கிடையாது. வாகனம் எப்படி ஓட்டுறதுனே தெரியாமல் வண்டியில் ஏறி உட்காந்தா, கார் ஓட்டணும்னாக்கா அதை எப்படி ஓட்டுறதுங்கிறது, அதில் என்னென்னலாம் அவயவங்க என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி கையாளுறதுங்கிறத தெரிந்து கொண்டு முறையாக கற்றுக்கொண்டு ஓட்டினா தானே அது சரியாக இருக்கும். ஏதோ அறகுறையாக கற்றுக்கொண்டு ஓட்டினா அது ஆபத்து தான். தியானமும் அப்படித்தான். தியானம்னா என்னானே தெரியாமல் தியானம் பண்ண போகிறது, இல்லை அறகுறையாக ஏதோ தெரிந்து கொண்டு புஸ்தகத்தை படித்து இல்லை யூடியூப்பை பார்த்து அப்படி நான் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்து அது ஆபத்தாகும். அதுக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால் அது முறையாக குருவிடம் இருந்து முறையாக கற்று கேட்டு அறிந்து கொண்டு பிறகு தியானம் பண்ண உட்காரணும். அப்படி தியானம் பண்ணுற அமருகின்ற பொழுது இந்த முறையில் நான் எப்படி தியானம் செய்ய போகின்றேன், இன்ன காரணத்திற்காக, இந்த பலனுக்காக அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். அது புத்தி நிச்சயம்னு பேர். இந்த 8 விஷயங்கள் அந்தரங்க சாதனமாக தியானத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இடம், எந்த இடத்துல பண்ணுறது, தூய்மையான இடம், சமதளமான இடம், காலம், பிரம்ம முகூர்த்தம், சந்தியா காலம், அதுக்கப்புறம் ஆசனம், ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேலே அமர்ந்து தியானம் பண்ணுறது, அப்புறம் சரீரஸ்திதி, நமக்கு வசதியான ஒரு நிலையில் அமர்ந்து பண்ணுறது, முதுகு கழுத்து நிலை, தலை நிமிர்ந்த நிலையில் இருந்து பண்ணுறது. அப்புறம் போக போக அது மாறிடும். அதுலேயும் ஒரு கான்சியஸ் அப்பப்போ நிவர்த்திக்கணும். இப்போ தொடர்ந்து தியானத்தில் மனசு லயமாகிற பொழுது உடம்பு ஸ்திரமாக இருக்கும். அப்படி ஸ்திரமாக இருக்கிற அளவுக்கு நம்ம யோகாசனம் பண்ணி உடம்பை உறுதிப்படுத்தி வைத்திருக்கணும். அதுக்கப்புறம் பொறியடக்கம், புற விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் போகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிராண சமநிலை, பிராணனை ஒரு சீர்படுத்தி கொள்ளுதல். அதனால தான் பிராண ஆயாமம்னு பேர். பிராணாயாமம், பிராணனை கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல், நிதானப்படுத்துதல். அதுக்கப்புறம் மன அடக்கம், விஷயங்களை குறித்து அந்த தியானம் முடிகிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நான் நினைக்க போகிறது இல்லை என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு, விஷயங்களை பற்றி வாசனையினால் எண்ணங்கள் தோன்றினாலும் அந்த எண்ணங்களை விருத்தி பண்ணாமல், எண்ணங்களை டெவலப் பண்ணாமல், எண்ணங்களோடு சேர்ந்து போகாமல், நம்ம எந்த விஷயத்தை தியானத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கிறோமோ அதிலேயே இருக்க பழகுதல். அதுக்கப்புறம் புத்தி நிச்சயம், தெளிவாக எப்படி தியானம் பண்ணுறது என்பதை தெரிந்து தியானத்தை செய்தல். இதெல்லாம் முறையாக கடைபிடித்தா தியானமானது நமக்கு முறையான சரியான முழுமையான பலனை தருவதாக இருக்கும். மேற்கொண்டு விஷயங்களை நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.